தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செங்கோட்டையன் அணி உடைந்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செங்கோட்டையன் அணி உடைந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் ஒரு புதிய அணியை நேற்றைய தினம் உருவாக்கினார். எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு கொடுத்தார். சிதறி கிடப்பவர்களை, பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும். ஒன்றிணைக்காவிட்டால் ஒருங்கிணைக்கும் பணியை தான் மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்திருந்தார். செங்கோட்டையனுடன் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா ஆகியோர் இருந்தனர். செங்கோட்டையனுக்கு பக்கபலமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா மற்றும் தற்போதைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி ஆகியோர் இருந்தனர். இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையனை இயக்குவது திமுக என்று செங்கோட்டையனுக்கு ஆதரவாக திரண்டிருந்த தொண்டர்கள் புரிந்து கொண்டனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த செங்கோட்டையனுக்கு ஆதரவாக திரண்டிருந்த தொண்டர்கள் தற்பொழுது எடப்பாடி பக்கம் நகர ஆரம்பித்துள்ளார்கள். எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா இருவரும் செங்கோட்டையனிடமிருந்து பிரிந்து எடப்பாடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீண்டும் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்தனர். திமுக ஆதரவுடன் தான் செங்கோட்டையன் இந்த செயலில் ஈடுபடுவதை அறிந்த அவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளனர். தற்பொழுது செங்கோட்டையன் அணி உடைந்துள்ளது. தற்பொழுது செங்கோட்டையன் தனித்து விடப்பட்டுள்ளார். அவருக்கு ஆதரவாக இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் மீண்டும் எடப்பாடி பக்கம் சென்று விட்டார். அவருக்கு ஆதரவாக இருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவும் தற்பொழுது எடப்பாடி பக்கம் போய்விட்டார். தற்பொழுது செங்கோட்டையன் நடுக்காட்டில் தனித்து விடப்பட்டுள்ளார். செங்கோட்டையன் திமுக தூண்டுதலின்படிதான் இந்த செயலில் ஈடுபடுவதாக செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திமுக தொண்டர்கள் உணர ஆரம்பித்துள்ளனர். திமுக அவருக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகள் வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவை உடைக்கும் வேலையை திமுக செங்கோட்டையன் மூலமாக செயல்படுத்தி வருவதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருதுகின்றனர்.